உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் வாங்க சார். இல்ல காலையில இவ்வளவு சீக்கிரம் வரீங்க? லிங்கம் வீட்ல பையனை ராத்திரியில இருந்தே காணோம். அப்புறம் அவன் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஃப்ரெண்டுக்கு யாரை கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. எனக்கும் தெரிஞ்ச இடம்லாம் தேடி பார்த்துட்டேன். ஏன் சார் அவன் எங்க போறான்னு உங்களுக்கு சொல்லிட்டு போலியா சார்? இல்லையே, நீங்க ஏதாவது பாத்தீங்களா அவனை? சார் தம்பிய நான் கடைசியா எங்க பார்த்தேன்? அன்னைக்கு உங்க வீட்டுல கடைசியா பார்த்தது அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறம் அவரை நான் எங்கேயுமே பார்க்கல சார். வேற எங்கதான் போயிருப்பானே தெரியல எனக்கு. அப்போ இவன் பையன் செத்தது இவனுக்கு இன்னும் தெரியல. நாம தெரிய வச்சிருவோம். ஏன் சார் வழக்கமா உங்க பையன் ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து வேற எங்கேயாவது கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உக்காந்து சரக்கு போட்டுட்டு இருப்பானோ? அவன் அடிக்கடி பண்ண வீட்டுக்கு தான் போவான். அங்க பாத்தீங்களா? இதோ போய் பாத்துறேன். சார் சார் இருங்க, நீங்க பதட்டமா இருக்கீங்க. நான் வேணா கூட வரட்டுமா? சரி வாங்க போலாம் வாங்க. எங்க போச்சு? என்னது? இல்ல தம்பி இங்க இல்லனா வேற எங்க போச்சு அப்படின்னு கேட்டேன் சார். இங்க இருந்திருந்தா கண்ணுக்கு தெரிய மாட்டானா? சரி வாங்க. இங்க தானே கொண்டு போட்டேன். உள்ள எங்க போயிருக்கோம்? ஏய் மாயா, என்னத்த என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன வேணாலும் இந்த வீட்டை செய்யலாம், உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சும்மா நடிக்காத. நீயும் ஜானகி என்னையும் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீயும் அவங்களும் நைட் வீட்ல இல்ல, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நைட் வீடெல்லாம் சுத்தி பார்த்தமே, உங்க ரெண்டு பேரையும் காணோம். பாத்துட்டீங்களா? ஆமா, அதனால போய் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. எங்க போனன்னு ஒழுங்கா சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் அத்தை நீங்க கேட்கும் போது நான் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அந்த பயமாவது இருக்கே. சொல்லு, எங்க போன? நான் சீனுவை பார்க்க போனேன். சீனுவியா? என்ன புதுசா கதை சொல்றியா? அவன் மரம் வாங்குற விஷயமா போயிருக்கான். சும்மா போய் சொல்லிட்டு இருக்காத. ஆமா அத்தை, அங்கதான் இருந்தாரு. ஆனா நேத்து நைட்டு நம்ம ஊர்ல ஒரு வேலை இருந்ததுன்னு வந்திருக்காரு. என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி வர சொன்னாரு. ஏய், வரவன் வீட்டுக்கு வராம எதுக்குடி உன்னை கூட்டிட்டு போனா? அது உடனே கிளம்பணும்னு சொன்னாரு. அதான் நம்ம ஊர்ல ஒரு சத்திரம் வந்திருக்குல்ல, அதுகிட்ட வர சொன்னாரு. அவரை பார்க்கதான் அத்தை போனேன். நான் நம்ப மாட்டேன். அவனாவது உன்னை பார்க்க வர சொல்றதாவது. அப்படியே அவன் ஊருக்கு வந்திருந்தாலும் என் புள்ள என்ன பார்க்காம போயிருக்க மாட்டான். ஆக்சுவலா சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை பார்க்க கூடாதுன்னு தான் அவர் வீட்டுக்கு வரல. என்னது? ஆமா அத்தை, நான் கூட வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அவர்தான் அங்க வந்தா அம்மா சிடு சிடுன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. உன் கூட பேசக்கூடாதுன்னு ஏதாவது பேசி மொக்க போடுவாங்க. அத்தை நான் சொல்லல, சீனு சொன்னாரு. அங்க வந்தா அம்மா நம்மள டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. சும்மா கத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி உன்னை பிடிக்காத மாதிரி நான் நடிக்க வேண்டியது இருக்கும். தொல்லைனா தொல்லை, பெரிய தொல்லையா இருப்பாங்க. அதனால நீ இங்க வான்னு சொன்னாரு அத்தை. நீ பொய் சொல்ற. நீ என் புள்ள அப்படிலாம் சொல்றவன் இல்ல. நீ வேற எங்கேயோ போயிட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? அத்தை நிஜமா சீனு தான் வந்தாரு. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம்.
என்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். என் தோல்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு அப்புறம் அச்சோ அத்தா எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்? ஏய், இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன என்ன கேனிச்சு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அவனை பார்க்க போறேன்னா அப்புறம் எதுக்குடி ஜானகி நீ உன் கூட வரணும்? என்ன அத்தை நீங்க நடுராத்திரி தனியா போறதுக்கு எனக்கு பயமா இருக்கும்ல, அதான் பெரியம்மாவை துணைக்கு கூப்பிட்டேன். நீ பொய் சொல்றேன்னு ரொம்ப நல்லா தெரியுது. வேற ஏதோ வேலை பாத்திருக்க. ஆமா அத்தை. உங்ககிட்ட கோவில சேலஞ்ச் பண்ணல, உங்க கையில அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் ஒரு குட்டி பாப்பா இருக்கும்னு. அதுக்கான ப்ராசஸ்ல தான் இருக்கும். சீனு வந்த உடனே நாங்க ஹனிமூனுக்கு போறோம். ஹனிமூனா? ஆமா, காஷ்மீருக்கு. டிக்கெட் எல்லாம் கூட வாங்கிட்டாரு. என்னடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். நீ ஏதோ பண்ற, அதெல்லாம் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. 2 நாளைக்கு முன்னாடி கார்த்திக்க கதிர் வீடு வரைக்கும் துரத்திட்டு போய் அடிச்சிருக்காரு. அத ஊர்க்காரங்களாம் பாத்திருக்காங்க. டேய், என்னடா இதெல்லாம்? பாட்டி, அது ஒன்றும் இவனால இந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் போல இருக்கு. சார், அதுக்காக உங்க மருமகன் கதிரை விசாரிக்கணும். அவன் எனக்கு மருமகனே இல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கிறது அவரு தானே சார்? அவரை விசாரிக்க கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சார், நான் சொல்றதை கேளுங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். கார்த்திக்க அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினீங்களா? சார், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது வேற பிரச்சனை சார். அவன் எதுக்கு காணாம போனான்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கதிர் மேல பழி போகுது. நான் இப்பவே சொல்லிடுறேன் மாயா. பெரியம்மா, அவங்க விசாரிக்க தான் வந்திருக்காங்க. நீங்க அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். சார், கதிரை நாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போனோம் சார். சார், அவன் தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றானே. கொன்னுடுவேன்னு இவர் மிரட்டின 2வது நாளே கார்த்திகா ஆளை காணோம். அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்கிட்ட வாரண்ட்டும் இருக்கு. சார், நீங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயோ, அண்ணா, மாமா எனக்கு எதுவும் தெரியாது மாமா. சொல்லுங்க மாமா, நான் எதுவுமே பண்ணல அத்தை. அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ மாமா, சொல்லுங்க மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. சார், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.